அப்புறம் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே வில்லன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிட்டில் நைட்மேர்ஸோட 1ஓட பார்ட் 3 அண்ட் கலர் பூனையும் இருக்கார். ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் மகளே. நான் உங்கள் கலர் பூனை, இணைந்து வழங்கும் கலர் பூனை தான், வேறு யாரும் இல்லை. எங்கே எந்த பக்கம் போகணுன்னே தெரியல. சப்போஸ் இங்கே வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் விட்டோம். அந்த தூண்கிட்ட போய் நில்லுங்க தலைவரே. நீங்கள் அந்த தூண்கிட்ட போய் நிற்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணுங்க. லைட்டு போட்டு இருங்க. கரெக்டாக லைட்டு போனோம். இப்போ ஓடுங்க, அந்த கட்டல் கிட்ட போய் ஒளிஞ்சுக்குங்க. ஐயோ, அங்கே போகக்கூடாது, மாட்டிப்போம். வெயிட் பண்ணி லைட்டு போட்டு இருங்க பாய் அப்படின்னு. இப்போ கட்டல் கிட்ட டக்கு போடுங்க. அந்த கட்டல் கிட்ட போகணும். வெயிட் போவாதீங்க, மாட்டிப்பீங்க. நீ தானடா போக சொன்னேன். லைட்டு போனதுக்கு அப்புறம் போக சொன்னா நீங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க தலைவர். ரைட்டு, ஆரம்பிச்சிருவோம். அடா பாவிகளா, என்னடா இது பூதா கண்ணு? அதாவது இதுதான் கண்ணு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ. பாத்ரூம் போ. அதாவது தலைவரே, இதுக்கு பேர் தான் கண்ணு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல. பெரிய கண்ணா வச்சுக்காங்க. அந்த தூண் கிட்ட நின்று எடுத்தோன்னு இப்படி லைட்டா முன்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா முன்னாடி வாங்க. ஓடிருங்க. இப்ப அந்த கட்டல் கிட்ட ஓடணும். ஓடிருங்க. மூமெண்ட் அவ்வளவுதான். வந்தாச்சு. எஸ், என்ன நினைச்சேன்டா. இப்ப அந்த சைடு ஓட வேண்டிய நேரம் இல்ல. வெயிட் பண்ணுங்க, வந்துரும். இருங்க. செத்துட்டேன் நினைச்சேன்டா. கொஞ்ச நேரத்துல பக்குன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஓடணும். ரெடியா இருங்கோ. ஓடுங்க, அந்த சைடு ஓடிருங்க. அந்த பொட்டிக்கிட்ட ஓடிருங்க. சீக்கிரம் ஓடுங்க. மான் முடியல. கரெக்டா அந்த லைட் போகணும்னா ஓட ஆரம்பிச்சிடும் தலைவரே. சரி, சின்ன கொண்ட சிங்கத்தை ஓப்பன் பண்ணி விட்டீங்க. இரு வரேன். இனி ஆட்டம் ஆடுறோம். ஏற்கனவே ஆடி சொதப்பி சீர்கழிச்சு போயிட்டு இருக்கு. இன்னும் நீ சிங்கர்லாம் பண்ணி சிங்கர்லாம் கொண்டு வரத்துக்கு நம்மளால ஆளு கிடையாது. ஆமா, அதாவது நம்ம சோலோவா பண்ணாலும் சோலோ மாஸ்டர்னு ப்ரூவ் பண்றோம்ல. இப்போ ஓடணும். கரெக்ட், ரெடியா இருங்க. அந்த கட்டல் கிட்ட ஓடணும். ஓடுங்க. வந்துரும். வேண்டாம். திரும்ப போயிருங்க. திரும்ப போனா சிலையா மாறிட்டோம். ஸ்டாச்சுவா மாத்திருச்சு. அந்த கண்ணு ஸ்டாச்சுவா மாத்துமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தீங்களே, தெரியாத தலைவரே உங்களுக்கு? அதான் நோட்டே பண்றேன். லேட் பிஹேவியர் மக்களே, மாத்தலாம். இன்னைக்கு நான் அந்த கண்ணா என்னடா இது? இன்னைக்கு நான் அந்த கண்ணா இல்ல வெண்ணான்னு பாத்துறேன். டூமாங்கோலி. உனக்கு டூமாங்கோலி பத்தி தெரியுமாடா? தெரியாது. கொஞ்ச நேரம் சக்கு ஆயிடுச்சு. வேகம் பக்கத்துல 4 நிமிஷம். இதுவே ஓகே கைஸ், இனி தட்டுறேன், தூக்குறேன். முதல்ல இந்த கேம்ல நம்மளால பெரிய சேர் வச்சு தூக்க முடியுமான்னு பாருங்க. ஆனா தூக்க முடியாது. பெரிய சேரை தூக்கணுமா? தட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த தூங்கிட்ட போய் நின்று நேரா போங்க. அப்படியே நேரா போங்க. டாஸ்கால எதுவும் பண்ண கொஞ்சம் லைட்டா முன்னாடி வந்துருங்க. அப்பதான் ஓடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஓடுங்க. கட்டல் கிட்ட ஓடிடுங்க. டக்குன்னு ஓடணும் தலைவரு. ஐயோ, கொஞ்சம் வந்துட்டோம். வந்தாச்சு. அப்ப கூட சரி ஆயிடுச்சு.
எவ்வளோ ட்ரை தெரியுமா? அதாவது ஒரு பொட்டு, ஒரு பொட்டில் மிஸ் ஆயிடுது. அதாவது ஒரு பொட்டுனா ஒரு டிராப்டா எப்படி சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஊற வச்ச தேங்காய் மாதிரி. இன்னொரு துளி வந்திருந்தா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் அன்சைட் எடுத்துருந்தா போயிருக்கலாம். ஓகே கைஸ், ஆமாம் நம்ம என்ன குனிஞ்சுக்கிட்டு போகிறோம்? ஓ இப்படியும் போடலாமா? நேரா போங்க, தயவு செஞ்சு கிராஸா போறீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும். இந்த டைமாவது நான் சொல்றது கேளுங்க, இல்லைன்னா அப்புறம் இங்கேயே உட்காந்து கேட்டு தாண்டா இருக்கேன். அங்க போய் ஒளியாதீங்க, அங்க போய் ஒளிஞ்சாலே ராசி சரியில்லை. கொஞ்சம் முன்னாடி வாங்க, இப்போ ஓடுங்க சீக்கிரம். ஐயோ அந்த சிலை அடங்க, அந்த சிலையா? சிலைக்கு முன்னாடியே நிக்கிறோம். ஏய் ஏய் ஒரு நிமிஷம், சூப்பரு. என்ன நடந்துச்சு? அந்த சிலை நம்மளை காப்பாத்திருச்சு. அந்த சிலை நம்மளை காப்பாத்து. ஓ மை காட். இருங்க இப்ப ஓட வேணாம், நில்லுங்க. டைம் இல்ல. வெயிட். இப்ப ஓடக்கூடாது. இப்ப ரெடியா இருங்க. ஓடுங்க. அப்பாடி, ஜஸ்ட் மிஸ். அந்த சைடு பொட்டியில ஜம்ப் பண்ணும் தலைவரே. அந்த சைடு உள்ள போய் பொட்டியில ஜம்ப் பண்ணுங்க. அங்க இல்ல, இந்த லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அங்க லெஃப்ட் தலைவரே. லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, கரெக்டா லெஃப்ட். இன்னும் லெஃப்ட் போகணும். இன்னும் கொஞ்சம் போங்க. அந்த பாக்ஸ் தான், மேல ஜம்ப் பண்ணி பிடிங்க. அங்கதான் போகணும், கரெக்டா போங்க. யாரும் இல்லையே, அங்கதான் போகணும். கொஞ்சம் இரு. ஜாய்ஸ்டிக்கை இந்த பக்கம் இழுங்க. ஐயோ, இப்ப எப்படி ஏறினீங்க? இந்த பக்கம் வரணும்னு நான் எதிர்பார்க்கல. நான் அதைத்தான் சொன்னேன், நீங்க கேட்கல. மேல ஏறிடுவீங்களா இன்னைக்கு நாளைக்குள்ளார? அதெல்லாம் ஏறிடுவேன். எப்படியோ தப்ப வச்சு இங்க வந்துட்டோமே. ரெட்டே மூணா நம்ம இருக்கிற சைஸ்க்கு இந்த கேம்ல கொசு சைஸ்ன்னு சொல்லலாம். இந்த சைடு லெஃப்ட் போகணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு போங்க, அங்க ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். இங்கயா? ஃபுல்லா போங்க. ஃபுல்லா போங்க. இங்க என்னடா போகணும்? அந்த கண்ணு பாத்தியா எப்படி போகணும்? இந்த பக்கம் அந்த பக்கம். அதான் நான் சொல்றேன், போங்க இன்னும் போங்க. அந்த பொம்மை இருக்கு பாருங்க, கருப்பு கலர் பொம்மை, அதை எடுத்து உடைங்க. இந்த சைடு கீழே. என்ன பண்ணா? அதை உடைங்க. அது உடைச்சாதான் கரெக்டா இருக்கும். இது எங்க உடைக்கணும்? கீழே போடணுமா? அந்த தூக்கி வீசுற சிம்பிள் காமிக்குது. என்னடா எடுக்கிறேன்? ஹோல்டு பண்ணுங்க, அந்த ஹோல்டு பண்ணி தூக்கி வைங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஃபுல் ரைட் போய்க்கலாம். இப்ப எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை, ரைட் போயிருங்க. ஃபுல் ரைட் இதுதானே? இங்கதானே போங்க, ரைட் சைடு ஃபுல். அங்க போங்க, அந்த சைடு ஒரு வழி இருந்தது, அங்க போகணும். கீழே எல்லாம் குதிச்சிடாதீங்க, அப்புறம் நடுவுலயே சிலையாக்கி விட்டுரும். குதிக்க சிலையா குதிப்போம். கீழே வரும்போது, கீழே வந்து சேர்ந்து லேண்டிங் அப்ப சிலையா மாறி நிற்போம் அப்படியே. கைஸ் பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் நல்லா போட்டுக்கிங்க, அப்போதான் நல்லா இருக்கும். ஆமா, இன்னும் யாரும் வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. என்னடா இடம் இது? கட்டல் கடியில போங்க. வேணாம், அங்க போவாதீங்க, ஒரு பெரிய உருவம் ஒண்ணு வரும். வேணாம், இந்த சைடு போச்சு, மாட்டினீங்க. இந்த சைடு கட்டலு. ஆர்ஐபி போட வேண்டிய நேரம் இது. சைடுடா, இந்த சைடு வாங்க. இந்த சைடு வாங்க, கட்டலுக்கு இந்த சைடு போச்சு, மாட்டினீங்க. அப்படியே உட்காருங்க, போவாதீங்க. என்னதுடா இது? நான் சொன்னேனே, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு. இப்ப அப்படியே ஓடிருங்க, அந்த சைடு ஓடிருங்க. நடுவுலதான் வழி இருக்குல்ல, அந்த சைடு நடுவுல போங்க. ஐயோ, போடா. ஐயோ, முட்டிக்கிட்டு கதவு இருக்கு, நீங்க முட்டு சந்தன முட்டிட்டு நிக்கிறீங்க. அந்த இது மேல ஏறுங்க. ஐயோ, அந்த அங்க இருக்கு வழி, இங்க இல்ல தலைவரே. அந்த இது கம்பி மேல ஏறுங்க. இந்த சைடு வாங்க, முன்னாடி போய் ஏறணும். அங்க ஏறுங்க.
கொஞ்ச நேரத்துல பக்கு பக்குன்னு ஆகுது. என்னடா இது? என்ன பண்ணோம்? போங்க இந்த சைடு குதிங்க. ஜம்ப் பண்ணுங்க. போய் ஜம்ப் பண்ணணும் இந்த சைடு. சூப்பர் ஜம்ப் தலைவரே. பண்ணணும்னு பண்ணீங்கன்னா கேம் 10 மணி நேரம் கூட இழுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னா ஆல்ரெடி 10 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜம்ப் பண்ணணும் தலைவரே. ஜம்ப் பட்டன் அழுத்திட்டு டக்குன்னு அழுத்தணும். அப்படி. இன்னொரு டைம் ஓடி போய் ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப். அப்புறம் உட்கார்ந்து அந்த ஓட்டைக்குள்ள போங்க. ஓட்டை தெரியுது பாருங்க. இதுக்குள்ள வரதுக்கடா இப்படி? ஆமா. லைட் லைட் ஆன் லைட் பண்ணுங்க. லைட் ஆன் பண்ணுங்க. வெளிச்சத்தை போடுங்க. எங்கடா இருக்கும்? டனலா போகுது. இல்ல இப்ப மாட்டீங்க பாருங்க. எப்படி மாட்டுவீங்க பாருங்க. போங்க முன்னாடி போங்க. போக முடியலடா. இருங்க. அது கச்சின் லைட்டா ஒரு சின்ன கச்சின் மாதிரி வச்சிருக்கணும். பசிக்குது அவனுக்கு. ஒண்ணும் இல்ல. அந்த சைடு முன்னாடி போங்க தலைவரே. முன்னாடி போங்க. அட அந்த சைடு வழி இருக்குல்ல, இங்கேயே வராதீங்க. அந்த சைடு போங்க. இந்த பக்கம் போறது. பாக்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. பசி எடுக்குதா? ஆமா பசி எடுக்குதா? இது வேறயா? சூப்பர். சோத்துக்கு எங்கடா போவோம்? இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த கருப்பு கலர் உருவத்துக்கிட்ட போங்க. பின்னாடி அந்த கருப்பு கலர் உருவம் ஏதோ போடு பாருங்க தூக்கி. அது எடுத்து ஏதோ கையில ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கு. அந்த கருப்பு கலர் உருவம் தூக்கி போடணும். அதை எடுத்து சாப்பிடுங்க. பின்னாடி இருக்கு பாருங்க, அதை எடுத்து சாப்பிட்டுக்கணும். என்னடா லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது? நம்ம சின்ன சைஸ்ல இருக்கோம். பிரெட் தான் பெரிய சைஸ். லைட். இப்ப ஜம்ப் பண்ணுங்க. அங்கதான் ஜம்ப் பண்ணணும். மேல ஜம்ப் பண்ணணும் தலைவரே. ஜம்ப். இன்னொரு ஜம்ப். உட்கார்ந்து அந்த ஓட்டைக்குள்ள போயிருங்க. கொஞ்ச நேரம் பீதியை கலப்புறானே. இப்ப அடுத்த இதுல மாட்டீங்க பாருங்க. எப்படி பாருங்க. இந்த இதுல நம்ம தப்பிச்சிட்டோம்னா இது கொஞ்சம் கொஞ்ச நேரம் பயமுறுத்துறானே. இல்ல இது கொஞ்சம் குதர்க்கமான பசில் தான். இது பார்த்து விளையாடுங்க தலைவரே. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் முடிஞ்சிட்டு. என்ன இது கூண்டு? அது நீங்க போங்க. அது கரண்ட். மேல குதிக்கணும். பாக்ஸ்ல குதிக்கணும். கரண்ட் செத்துருவீங்க. நான் தான் சொன்னேன்ல, பாக்ஸ்ல குதிக்கணும் செத்துருவீங்கன்னு. இப்ப எங்க விடுவான்? அந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க சைடுல. லெஃப்ட்ல போய் அந்த பாக்ஸ் மேல ஏறி ஜம்ப் பண்ணி போகணும். ஓஹோ, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. பாக்ஸின்னு கத்துனேன். எந்த பாக்ஸ்? நான் தான் சொன்னேன்ல தலைவரே. எங்கடா கூடுவானுங்க? ஓப்பா எங்கிருந்து விட்டுக்கிறானுங்க போடுறா. அப்பா அடி. நல்ல வேலை இங்க இருந்து தான் வருது. இந்த இடத்துல இருந்து தான் வருது. அதனால பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்து வந்தா அவ்வளவுதான். முடிச்சு விட்டுருவீங்க நீங்க. முடிச்சு விட்டுருவேன் அவ்வளவுதான். சங்கு இங்க இருந்து டப்பால ஏறணுமா? அதை விட்டுருங்க. அந்த டப்பா விட்டுட்டு அந்த சைடுல இருக்கு பாருங்க ஒரு இரும்பு டப்பா. இங்க ஏறுங்க முதல்ல. இந்த சைடு வாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருவீங்க. இந்த சைடு வந்து ஏறுங்க. கொஞ்சம் வாங்க, பயப்படாதீங்க. அந்த நவுத்துங்க. இந்த சைடு வாங்கல. இப்படி திணறாரு மக்களே. இவரு இப்படி நாங்க இந்த இடத்த விட்டு தாண்டி போறதுல எல்லாரும் ஒரு லைக்க போட்டு மறக்காம. இப்படி இந்த ஜம்ப் பண்ணணுமா? இல்ல இந்த சைடு வாங்க. இன்னும் ரைட் வாங்க. அந்த லெஃப்ட் சைடு இப்ப ஜம்ப் பண்ணுங்க. அங்கதான் ஜம்ப். இப்ப கீழே வாங்க. கீழே குதி. இப்ப சொல்ற பத்தியில அதுதான் மாசு. அதுதான் எங்க தலைவர் எஸ்கே. அப்படிதான் நல்லா முட்டுங்க. முட்டு சந்தையே நல்லா முட்டிக்கிட்டே இருங்க. நாளைக்கு போய்க்கலாம் மேல. அப்படிதான் நல்லா முட்டுங்க. இன்னும் போய் இன்னும் வயசை காணோம். சொல்லு. இருக்கீங்களா தலைவரே? நீங்க கீது பயந்து என்னைய கேமுக்குள்ள மாட்டி விட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். ரெக்கார்டை விட்டு எப்படி போக முடியும்? என்ன காமெடின்னா காமெடி, கருப்பாம்பூச்சி காமெடின்னுவாங்க. அது கரெக்டாக இருக்கு. செவத்துல போய் முட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஓகே, ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப் கிட்ட வந்துட்டு பாருங்க. ஜம்ப் பண்ணுங்க. பிடிச்சிடுறோம். அப்பா இப்ப செயினை பிடிச்சி மேலே ஏறுங்க.
ஏய் அப்பா ஆய் ஓய் என்ன எனக்கு ஹார்ட் பீட்டே எகிருது. பரவாயில்ல. கவுண்ட் டவுன். இப்போ முடிச்சிடலாம். அது பயமோ கவுண்ட் டவுன் கலர் போனேன் வச்சு செஞ்சிருவோம். நம்மளே இதை வச்சு செய்யலான்னு பார்க்குறது. அடுத்த செக் பாயிண்ட்ல தான் இந்த கேமை முடிப்பேன். நாங்க யாரு பயப்பட மாட்டோம். டோன்ட் ஃபியர். வித்அவுட் ஐயோ டயலாக் மறந்து போச்சு பயத்துல. டோன்ட் ஃபியர், எஸ்கே வில்லன் இஸ் ஹியர். அதே டயலாக் தான். பயத்துல டயலாக் மறந்துது தலைவரே. அப்பப்ப பயப்படக்கூடாது. ஓகே ஓகே நீங்க இருக்கீங்களா அதனால பயம் இல்ல. ஏன்னா நீங்க தான் போயிட்டு இருக்கீங்க. என்னை விட்டுட்டு கூட போகக்கூடாது ஜென்மத்துக்கும். ஓகே கைஸ் ஏறுவோமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைல ஷாக் அடிச்சு கொசு மாதிரி கருகி கீழே விழுந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரையா ஜாலியா போயிட்டு இருக்கோன்னு சாகாமையா? அதுவும் கரெக்ட் தான். அப்படிதான் நல்ல பொசிஷன்ல போய் முட்டிக்கிறீங்க. நாளைக்கு போய்க்கலாமா? கைஸ் விடக்கூடாது. ஒன்னத்துல இறங்கணும்னா ஆக்சுவலா சொல்ல போனா முடிச்சே ஆகணும். சொல்லுங்களேன் தலைவரே தெளிவா. அதேதான் சொல்ல வந்தேன். என்ன ஒண்ணு கொஞ்சம் பகீர்னு தான் இருந்தது. யபா வெயிட் பண்ணுங்க. குதிக்க ஜம்ப். அப்போ இப்ப செயின் மேல ஏறுங்க. குதிக்கிற பட்டன் அழுத்த கூடாது. குதிக்கிற பட்டன் அதுதான் தப்பு. நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு அதுதான். இருங்க நான் சொல்லும்போது ஜம்ப் பண்ணணும் இந்த சைடு. இன்னும் கொஞ்சம் ஏறுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா ஏறுங்க மேல. இப்ப ஜம்ப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா இருங்க மேல. இப்ப ஜம்ப் பண்ணுங்க. இப்பதான் பசிலே ஸ்டார்டிங் தலைவரே. ஒரிஜினல் பசில் ஓஜி பசில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி திணற போறோம்னு தெரியல. அந்த லிவர் இருக்கு பாருங்க, அது ஜம்ப் பண்ணி இழுங்க. அந்த சைடு லிவர் தலைவரே. ஃபர்ஸ்ட் அங்க இழுக்கணும். இந்த லிவர் ஒர்க் ஆகாது. அந்த சைடு அங்க இருக்கு பாருங்க, ஒயிட்ல பளிச்சுன்னு தெரியுது பாருங்க, ஒயிட் கலர். அங்கதான் அந்த லிவர் தான். அடே குட்டா பையில சீக்கிரம் இழுடா. ஜம்ப் பண்ணி இழு. அப்படிதான். குட்டப்பா வாடா சீக்கிரம் எகிடுறா. அடே எகிரு. இப்பதான் ஓஜி பஸ்ல பாக்க போறீங்க மக்களே. ஓஜி பஸ்லாவது ஓஜி காமாக்கார பசு. ஒரிஜினல் பஸ்ல்னு அர்த்தம் தலைவரே. ஒரிஜினல்னு அர்த்தம் ஓஜினா. இத பாருடா. அப்ப நம்ம எப்படி ஏறி போறது? அது டைமிங்ல ஏறி போகணும். கீழே விழுந்தீங்கன்னா அங்கிருந்து வரும். ஓ லிவர் புடிச்சு ஈக்கலாமா? இப்ப கரெக்டா கிட்ட வர வச்சுட்டு டக்குன்னு இந்த சைடு லிவர் இழுத்து விடுங்க. லிவர் இழுத்து விட்டு இந்த சைடு போகணும் தலைவரே. லிவர் ஓகேவா? கரெக்டா அதுல ஜம்ப் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். அது போயிடுச்சு விட்டுருங்க. வேணாம் சொல்ல வந்தா முடிச்சுட்டீங்க. முடிச்சு விட்டீங்க. கவலைப்படாதீங்க. அங்க இருந்து மேல வரும், கவலைப்படாதீங்க. அங்க இருந்து தான் வரும். கீழ இருந்து போடும் மறுபடியும். ஃபர்ஸ்ட் இருந்து கீழ இருந்தா செக் பாயிண்ட் வச்சிருக்காங்களான்னு தெரியல, பாப்போம் இருங்க. என்னடா பயம்புத்துற? தெரியலையா தலைவரே? நீ நம்ம பண்றது அந்த மாதிரில இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்து இருந்தாலும் கலங்க மாட்டோம்டா. இருந்தாலும் கலங்க மாட்டோம். ஆனா இது எவ்வளவு நேரம் சலிப்பாக போகுதுன்னு தெரியல. ஆனா எடிட்டிங்ல மாத்திருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துறீங்க எடிட்டிங்ல கட் பண்ணிடலாம் விடுங்க. ஓகே. இந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கு தேவை. வேணும். ஸ்டாக் அடிக்கோ மேல ஜம்ப் பண்ணிருங்க. இப்ப மறுபடியும் பாருங்களேன், முட்டுசந்திலேயே முட்டிட்டு நிப்பாரு பாருங்களா போய். அப்படிதான் கமான்.
அப்படிதான் நான் சொன்ன மாதிரியே செய்றீங்களே. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். வழி அந்த சைடு இருக்குங்க. சூ 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 தலைவரே அந்த பார்த்துட்டேன். சைடு இருக்கு. மேல ஏறுங்க. கமான், ஃபுல்லா உன்னால் ஹைட்ல முடியும். இந்த சைடு. இப்ப மேல ஏறுங்க. இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த மேல லிவர் தான் பிரச்சனை. மேலே லிவர் தான். இப்போ இங்கேருந்து கரெக்டாக குதிக்கணுமோ? அந்த பெரிய பொட்டி கிட்ட வருது பாத்தீங்களா? இப்ப ஜம்ப் பண்ணிருங்க. கிட்டதான் இருக்கு. கிட்டதான் இருக்கு. ஜம்ப் பண்ணுங்க. புடிச்சிட்டான். நல்ல வேலைடா. குட்ட பாவாடை புடிச்சிட்டோடா நீ. மேல ஏறுங்க. ஐயோயோ, எடுத்துட்டான்டா. ஏன்னா அது மேலே ஏற முடியல சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் ஏறினா, ஆனா ஏன் இப்ப ஏறல தெரியல. ஏன்னா இதுவே இவ்வளோ நேரம் போகுது. இப்ப 20 நிமிஷம் வந்துருச்சா? 29. போதும் தலைவரே. 30 நிமிஷம் சொன்னல. நாளைக்கு வந்து ஒயிட் கோல்டு டே வேற பண்ணணும். அதுக்கு வேற போய் ப்ரிப்பேர் ஆகணும். கேளுங்க. இதை முடிச்சுட்டு அந்த கீழே இருந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா சேவ் எங்க இருந்துன்னு தெரியல. சேவ் இங்க இருந்து தான் தலைவரே வருது. அது கரெக்டு. அடுத்த சேவ் எங்க இருக்குதுன்னு தெரியலல்ல. இந்த சேவ் நம்ம அந்த எல்லாம் தாண்டி ஆஃப் பண்ணிட்டு வந்தாதான் அடுத்த சேவ். ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு எல்லா பொருளும் விழுந்துட்டு இருக்கும் கீழே. அது டைமிங்ல ஓடணும் தலைவரே. அடுத்தது டைமிங்ல ஓடணுமா? என்னடா பிகினிங்லேயே பிரேக்கப் போடுற? அப்புறம் நீங்க டைமிங்க்கும் நம்மளுக்கும் ஒத்து வராது. ஏற்கனவே ஆல்ரெடி லைட்டா அடி வாங்குவோம் நம்ம. ஆல்ரெடி இதுல இருந்து 3 முடிச்சிருக்கோம். ஓகே, ஆஃப்லைன் ரெக்கார்ட் வீடியோல அது கொஞ்சம் கை நடுக்க மாட்டா இருக்கும். பர்சனல்லாம் இங்க ஓபன் பண்ண கூடாது. ஓகே, தலைவரே லூசா விட்டீங்கன்னா அப்புறம் முடிஞ்சு போச்சு. என்னது? ஸ்ட்ராங்கா பிடிச்சா இருங்க. அது கிட்ட வரட்டும். கிட்ட வரல இன்னும். ஓடி வந்து ஜம்ப் गाइस, நாங்க இத முடிக்கிறதுக்குள்ள, அதாவது அந்த லிவர் கிட்ட போறதுக்குள்ள நீங்க லைக்க போட்டுருங்க. அவ்வளவுதான். கொப்பரானே. ஸ்கிரீன் மேல ஏறுறா தம்பி. தம்பி தம்பி அப்படி பார்க்க கூடாது. அப்படி ஏறுங்க தம்பி. பாவாடை சீக்கிரம் ஏறுறா மேல. கொட்ட பாவாடை. ஓகே, இப்ப ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப். ஓஜி கேம்னா ஒரிஜினல் ஓஜி கேமே கரைச்சி குடிச்சிருவோம் போது நம்ம. இப்போ லிவரை இழுக்கணுமா? ஃபர்ஸ்ட் அந்த லிவர் இழுங்கோ. ஜம்ப் பண்ணி. டேய் சீக்கிரம் புடுறா ஜம்ப். புட்ட பாவாடை சீக்கிரம்டா. டேய் என்னடா மிஸ் பண்ற? மறுபடியும் ட்ரை போடுறா. போடு குதி ஜம்பா. ஐயோ கம் ஆன். அப்பா புடிச்சாண்டா நம்ம ஆளு. சூப்பர். அம்மா இப்ப கைவிட்டா என்ன ஆகும்? அப்படியே நின்னு போங்க பாதியிலேயே. அதெல்லாம் கிடையாது. எവിടെ இதுக்கப்புறம் இந்த பஸ்லயே ஆரம்பிக்குது. கரெக்டா டைமிங் தான். இதுவும் பார்க்கலாம். கிட்ட கொண்டு வந்துட்டேன். இப்ப மறுபடியும் தூரம் போயிட்டு கொஞ்சம் போக விடுங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அழுத்துனேன். இருங்க போட்டு கொஞ்சம் தூரம். இப்ப ஓட வேணாம். இருங்க நான் சொல்றப்ப விடுங்க. ஓகேவா? இப்ப ரிட்டர்ன் இழுங்க. ரிட்டர்ன் இழுத்துட்டு டக்குன்னு விடுங்க. இப்ப விடுங்க. அந்த சைடு மாத்தி விடுங்க. ஐயோ அது யார் சார் மாத்தி விடுறது? கரெக்டா ஜம்ப் பண்ணும். சரி வீடியோ அடுத்த பாட்டு வந்து பார்த்துக்கலாம். இதோட முடிச்சு கொள்கிறோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வீடியோ லென்த்தா போயிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை கடந்துரும். எப்படியா இருந்தாலும் அதை கடந்துரும். ஆமா, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை போட்டு பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கங்க. அப்புறம் லைக் ஷேர்லாம் பண்ணி விடுங்க உங்களோட பொன்னான கைகளை கொண்டு. ஆமாம் கைஸ், அதோட இத்துடன் நாங்கள் பார்ட் 3ஐ முடித்துக் கொள்கிறோம். பார்ட் 4இல் பார்க்கலாம்.
அதாவது நாளைக்கு வந்து என்ன கேம்னா ஒயிட் ஸ்கூல் டே பார்ட் 3. ஓகே பாய் காய்ஸ்.